Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சைக்கிள் தான் போட போகிறோம். நம்ம சேனலில் அம்மாவா, சகோதரியா, மகளா, பேத்தியா இத்தனை உறவுங்க கிடச்சிருக்காங்க. அதில் இன்றைக்கி பேத்தியோட சாய்ஸ். பேர குழந்தைங்களும் பாண்டிச்சேரி சாந்தி அவங்களோட பேத்தியும் என்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் ஊத்தங்கரை லதா அவங்களோட பேத்தியும் வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க. இது சரளா, மகள் சரளாவோட மகள் பிரசாந்தி அவங்களோட ஆசை சைக்கிள் போடுங்க பாட்டி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி சைக்கிள் போடலாம். ஏன்னா நம்ம பெரியவங்களுக்காகவே போட்டுட்ருக்கோம், இந்த குழந்தைங்களுக்காக போடலாம். இப்போ லீவில் இருக்காங்க குழந்தைங்க, அதனால் இன்றைக்கி சைக்கிள் போட போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 தலைமுறையாக அம்மாவா, மகளா, பேத்தியா உறவுங்க கிடச்சிருக்கு. எல்லோரும் நிறைய வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க. நிறைய பேருக்கு தீபமும் வாட்ஸ்அப்பில் காமிச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பேத்திங்களும் போடுவாங்க, அவங்களோட அம்மாவும் போடுவாங்க, அவங்களோட அம்மாவும் போடுவாங்க. பாட்டி, மகள், பேத்தின்னு 3 உறவுலையும் போட போகிறாங்க சைக்கிள். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் நிறைய சொல்ல தான் போகிறேன். இது ஈஸியாக இருக்கும். நான் சொல்ல தான் போகிறேன். அவங்கவுங்க அம்மாவங்க இல்லை பாட்டிங்க கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் அதை வச்சே போடுங்க. சைக்கிள் போட 80 இல்லை 70 ஒயர் எடுத்துக்குங்க. இது நான் அப்போ போட்டேன். அப்போ போடும்போது எனக்கு அளவு இல்லாமல் நான் எழுதி வைக்கல. யூடியூப் ஆரம்பிக்க போகிறோம், அதில் அளவு சொல்லணும் அப்படின்லாம் அப்போ தெரியாது. அதனால் நிறைய பொம்மைங்க போடும்போது நான் அளவுலாம் எழுதி வைக்கல. இப்போ மறுபடியும் போட்டேன்னா அளவு கரெக்டாக சொல்லுவேன். இப்போ அதுக்கப்புறம் இன்னும் போடவே இல்லை, இப்போ தான் போட போகிறேன். அதனால் தோராயமாக சொல்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பத்தலைன்னா கொஞ்சம் எடுத்து ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 5 mm போட போகிறோம். பிளாக் கலர், ஒயிட் கலர். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர், அதாவது 4 போட்டாலும் சரி, 3 அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்பரில் நீங்கள் போட்டுக்குங்க. இது 5 mm. 5 mm ஒயிட் கலர், 5 mm பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஒயர் 70 இருந்தாலும் எடுத்துக்கோங்க, 80 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு நம்பர் இருக்கும், ஒரு நம்பர் இருக்காது. அப்புறம் யோசனை பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி 80 இல்லைன்னா 70 எடுத்துக்கோங்க. இல்லை 70 இல்லை எது இருக்குதோ இந்த 2 நம்பரில் அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. சைக்கிளோட வீல் போடுறதுக்கு இந்த மாதிரி 2 வளையல் எடுத்துக்கோங்க. அதாவது கண்ணாடி வேணாம், உள்ளே உடஞ்சிரும், பிளாஸ்டிக்கும் உடஞ்சிரும் தான். நீங்கள் இந்த மாதிரி மெட்டல் வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது 4 mmக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம 5 mm போட போகிறோம். இதை விட ஒரு சைஸ் பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தேர் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் தான் ஜாயின் பண்ணும்போது எந்த சைஸ் வளையல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. முதல்ல ஒரு 4 மணி பூ போட்டுக்கலாம். 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சின்ன பீஸ் போட்டுக்கலாம். 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இது போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் அளவு சொல்லிடுறேன். இந்த பூக்கோ அளவு சொல்லிடுறேன், இந்த வீல்க்கோ, இந்த ரவுண்டாக போடுற வீல்க்கோ நான் அளவு சொல்லிடுறேன். நீங்கள் அதே போல் போட்டுக்கோங்க. அப்படி இது டவுட் வர்றவங்களுக்கு, வீல் போட டவுட்டாக இருக்கவங்களுக்கு, நீங்கள் தேர் வீல் போட்டோமே அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் வீல் போட்டுக்குங்க. தேரில் வீல் போட்டோம் இல்லைங்களா, எல்லாருமே தேரில் வீல் போட்டிருக்கீங்க. அதை அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிவிடுங்க. இல்லை நீங்கள் வீல் போட்டு கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் குழந்தைங்கள போட சொல்லுங்கள். இதே போல் போட்டுக்குங்க. ஆனால் அதுக்கு நான் பூவோட அளவு சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி வளையல் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டில் சைக்கிளோட முன்னாடி ஒரு லைன் போட்டுக்கலாம்.
4 மணி பூ தான் எல்லாமே 4 மணி பூ தான் வரும். இதோட அளவுலாம் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இது வந்து 9 பூ இருக்கும். இந்த முன்னாடி 9 பூ இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 7 பூ போட்டுக்குங்க. ஏன்னா இங்கே ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம், இங்கே மேலே ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இதில் 7 பூ போட்டுக்குங்க. அதுக்கடுத்து மேலே பாருங்கள், 7 பூ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதில் ஒரு பூ இப்படி போட்டுடணும். இந்த சைடில் ஒரு பூ போடணும். இந்த சைடில் ஒரு பூ போடணும். அதுக்கடுத்து பாருங்கள், இதோட அளவு வந்து 12 பூ வரும். ஆனால் நீங்கள் 10 பூ போட்டுக்குங்க. ஏன்னா இங்கே ஜாயின் பண்ணுவோம், இங்கே ஜாயின் பண்ணுவோம். அப்போ ஒரு பூ வரும். நீங்கள் 10 பூ போட்டுக்குங்க. இது 7 பூ, இது 7 பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ. இப்போ அடுத்து இது வந்து 10 பூ. ஆனால் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணல, நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பூ கிடைக்கும். 12 பூ வரும். இது 10 பூ நீங்கள் போடணும். அதுக்கடுத்து கீழே இந்த லைன் போடணும். நான் இது எத்தனை பூவில் ஜாயின் பண்ணணும்னு அப்புறம் சொல்கிறேன். இங்கே போடுறதுக்கு நீங்கள் தனித்தனியாக தான் இதெல்லாம் போடணும். 10 பூ ஒன்று போடணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கு இது 11 பூ போடணும். நீங்கள் போட வேண்டிய அளவு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணும் போதெல்லாம் தனியாக இன்னும் பூ எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு எத்தனை பூ போடணுன்றதுக்காக தான். 7 பூவில் ஒன்று, அதே போல் 7 பூவில் இன்னொன்று. அந்த 7 பூவில் போடும்போது இந்த சைடில் ஒரு பூ போடணும். இது தனியாக போட்டுக்கணும். இது தனியாக 7 பூ போட்டுக்கணும். தனியாக 10 பூ. அதுக்கப்புறம் இது ஒரு 10 பூ, இது ஒரு 11 பூ. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து வீலுக்கு சொல்லிடுறேன். இந்த 2 வீலுக்கும் அளவு சொல்லிடுறேன். உள்ளே நீங்கள் தேர்க்கு போட்ட வீலோட மாடல் பார்த்துட்டு போட்டுக்குங்க. நான் சும்மா இப்போ ரஃப்பாக கோடு போடுறேன். இந்த வீலோட சுற்றளவு வந்து 26 பூ. இதுவும் 26 பூ. நீங்கள் 25 பூ ஒரு லைன் போட்டுட்டு அதே போல் பக்கத்தில் 3 லைன் போட்டுக்கணும். 25 பூவில் இப்படி 3 போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது 26 25 பூ போட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த 2 சைடை ஜாயின் பண்ணும்போது ஒரு பூ வரும். அப்போ 26 வரும். 25ல் 3 லைன் போட்டுட்டு 4வதாக ஜாயின் பண்ணும்போது ஒரு பூ வரும். 26 வரும். புரியும்னு நினைக்கிறேன். இதோட அளவு மீதி மாடல்லாம் உள்ளெல்லாம் நீங்கள் அந்த வீல் பார்த்தே போட்டுக்குங்க உள்ள. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இது போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒயரோட அளவுலாம் சொல்கிறேன். ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.